விரிசல் விட்டு இருக்குது, இனிமேல் இது உதவாதுன்னு ஓரமாக வச்சிருக்கிறத கர்த்தர் கையில் எடுக்கிறாரு. நம்ம வாழ்க்கையில் விரிசல்கள் ஏற்பட்டிருக்கலாம், குடும்பத்தில் விரிசல்கள் ஏற்பட்டிருக்கலாம், ஆவிக்குரிய வாழ்க்கையில் விரிசல் ஏற்பட்டிருக்கலாம். அதனால் நீங்கள் பிரயோஜனமற்றவர்கள் என்று அர்த்தமாகாது. ஆண்டவர் உங்களை உடைக்கிறார் என்றால் உங்களை உருவாக்க போகிறார். உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறார். அவர் பார்வைக்கு ஏற்றபடி உங்களை சரியாய் வணைய ஒப்பு கொடுங்க. நீங்க விரும்புகிறபடி என்னை வணைந்து கொள்ளுங்க. எஜமானே, தெய்வமே, நீர் விரும்புகிறபடி என்னை மாற்றுங்க ஆண்டவரே. உமக்கு பிரியமாய், உமக்கு சித்தமாய் நீர் உருவாக்குகிற பாத்திரமாய், நீ நம்புகிற பாத்திரமாய் ஆண்டவரே, உனக்கு எப்படி தோணுதோ அப்படி என்னை பயன்படுத்துங்க. உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி என்னை வணைந்து கொள்ளுங்க ஆண்டவரே. இவ்வளோ காலம் மட்டும் நம்மளை யார் பார்த்தது? யாரும் பார்க்கலையே. உறவு பார்க்கல, பக்கத்தில் இருக்கிறவங்க பார்க்கல, எதிர்க்கா இருக்கிறவங்க, பின்னாடி இருக்கிறவங்க யாரும் பார்க்கல. உடஞ்சி போய் தானே இருந்தோம். யாருக்குமே தெரியலையே உங்கள் கண்ணீர், யாருக்குமே தெரியல உங்கள் கவலை. ஆனால் அவருக்கு தெரிஞ்சிருக்குது. மகளே, மகனே, உன்னை உடைக்கிறேன் என்றால் உன்னை உருவாக்க போகிறேன். இந்த 2026 நீ உருவாக்கப்படணும். என் கரத்தில் நீ உருவாக்கப்படணும். என் கரத்தில் நீ விலை உயர்ந்தவனா இருக்கணும். என் கரத்தில் நீ விலை உயர்ந்தவளா இருக்கணும். நீ உடைக்கப்பட்டு ஓரமாக இருக்கிற பாத்திரம் அல்ல. உன்னை நான் கரத்தில் எடுத்திருக்கிறேன் என்றால் இந்த ஆண்டிலே மகிமையான காரியங்களை உன்னை கொண்டு செய்வேன். மகிமையான கிரியைகளை உன்னை கொண்டு செய்வேன். எத்தனை ஆண்டுகளை நீ கழிச்சது போல அல்ல, சற்று வித்தியாசமாய் உன்னை வணந்து வச்சிருக்கிறேன். உன்னை பற்றி ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறேன். இந்த திட்டத்துக்கு மட்டும் உங்களை ஒப்பு கொடுத்தீங்கன்னா இன்னைக்கு அந்த பிளஸ்ஸிங், அந்த ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவரிடத்துலேருந்து பெற்றுக்கொள்ள முடியும். எல்லாம் ஒருமனப்படுவோம். அவருடைய சமூகத்தில் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என்னை பலப்படுத்துங்கப்பா, இயேசுவே என்னை வணைந்து கொள்ளுங்க. எல்லா வாய்களும் கர்த்தரை துதிக்கட்டும். அப்பா, என்னை வணைந்து கொள்ளுங்கப்பா, என்னை உருவாக்குங்க, என்னை உருவாக்குங்க, இயேசுவே என்னை உருவாக்குங்கன்னு சொல்லி கேளுங்களேன். வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம், அவரே எல்லாம் வாய்க்க செய்வார். வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம், அவரே எல்லாம் வாய்க்க செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். சொல்லுமா, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் நம் சார்பில் இருக்கும் போது உனக்கு எதிராய் நிற்பவன் யார்? எல்லாம் ஒருமனப்பட்டு நம் சார்பில் இருக்கும் போது நமக்கு எதிராய் நிற்பவன் யார்? கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, ஆமென், கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். ஒருமனப்பட்டு சொல்வோம், கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம், அவரே எல்லாம் வாய்க்க செய்வார். எல்லாம் ஒருமனப்பட்டு வாழ்வை அவருக்கு ஒப்பு கொடுத்து நிற்போம். அவரே எல்லாம் வாய்க்க செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை
செய்வார். நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாய் இருக்கின்றவர். நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாய் இருக்கின்றவர். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. அப்பாவை பார்த்து உம் நாமம் வாழ்க, உம் நாமம் வாழ்க. கூரை நீக்கும் வல்லவரே, கோடி ஸ்தோத்திரமே. கூரை நீக்கும் வல்லவரே, கோடி ஸ்தோத்திரமே. பாவக்கரை போக்கும் கர்த்தாவே, கல்வாரி நாயகர். எல்லாம் ஒருமனப்பட்டு பாவக்கரை போக்கும் கர்த்தாவே, கல்வாரி நாயகரே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க. மாலை நேரத்தில் அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து பாடும் பொழுது அவருடைய தெய்வீக வல்லமை நிரப்பும்படியாக எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே. எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே. ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. ஐயா வாழ்க. எல்லாம் ஒருமனப்பட்டு கர்த்தருடைய மகிமை உணர்ந்தவர்களாய் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். இன்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டும். எல்லாம் ஒருமனப்பட்டு இருதயத்தை உயர்த்தி யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. இன்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டும். இன்று பாடுகிற பரிசுத்தப்படுத்துங்கப்பா. ஒவ்வொரு மீதும் அந்த அபிஷேகத்தை ஊற்றுங்க. இன்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டும்.
ஒருமனப்பட்டு கேட்போம். இன்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. ஐயா வாழ்க, ஐயா வாழ்க, வாழ்க உம் நாமம் வாழ்க. 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 இடைவிடா நன்றி உமக்கு தானே, இணையில்லா தேவன் உமக்கு தானே. இடைவிடா நன்றி உமக்கு தானே, இணையில்லா தேவன் உமக்கு தானே. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. என்ன நடந்தாலும் எல்லாம் யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா, நன்றி நன்றி. இடைவிடா நன்றி உமக்கு தானே, இணையில்லா தேவன் உமக்கு. எல்லாம் சொல்லுவோமா? இடைவிடா நன்றி உமக்கு தானே, இணையில்லா தேவன் உமக்கு தானே. தேடி வந்தீரே நன்றி ஐயா, தெரிந்து கொண்டீரே நன்றி ஐயா. தேடி வந்தீரே நன்றி ஐயா, தெரிந்து கொண்டீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி, இடைவிடா நன்றி உமக்கு தானே, இணையில்லா தேவன். ஆமென். இடைவிடா நன்றி உமக்கு தானே, இணையில்லா தேவன் உமக்கு தானே. இடைவிடா நன்றி உமக்கு தானே, இணையில்லா தேவன் உமக்கு தானே. இடைவிடா நன்றி உமக்கு தானே, இணையில்லா தேவன் உமக்கு தானே. இடைவிடா நன்றி உமக்கு தானே. ஆமென். தேவ பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் ஒரே குரலாய் கண்களை உயர்த்துவோம். தேவன் உமக்கு தானே. உங்களுடைய எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். உங்களுடைய எல்லா நிலைமைகளும் அவருக்கு தெரியும். மனுஷன் பார்க்கிற விதமாய் அவர் பார்க்கிறவர் அல்ல. சற்று வித்தியாசமாய் எங்களுடைய இருதயத்தின் ஆழத்தை அறிந்திருக்கிறவர் அவர். உங்களுடைய நினைவுகளையும் என்ன யோசிப்பீங்கன்னு கூட அவருக்கு தெரியும். அவருக்கு நன்றி சொல்ல நம்முடைய இருதயங்கள் பொங்கட்டும். இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம். என்னை கண்டீரே நன்றி ஐயா, கண்ணீர் துடைத்தீரே நன்றி ஐயா. சொல்லுங்களேன். என்னை கண்டீரே நன்றி ஐயா, கண்ணீர் துடைத்தீரே நன்றி. உணர்ந்து சொல்லுவோமா? என்னை கண்டீரே நன்றி ஐயா, கண்ணீர் துடைத்தீரே நன்றி. அவர் என்னை கண்டார்ன்றதுக்கு பல அடையாளங்கள் உண்டு. அன்பு சகோதரனே, சகோதரியே, ஒவ்வொரு சீஷர்களையும் ஒவ்வொரு சூழ்நிலை அவர் தெரிந்து கொண்டார் என்றால், இங்கிருக்கிற உங்களை ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு சிச்சுவேஷன்ல கர்த்தர் தெரிஞ்சிருக்கிறார். யாரும் பார்க்க கூடாத நிலைமையில கர்த்தர் உங்களை பார்த்திருக்கிறாரு. உங்க குடும்பத்தார் அந்த நிலைமையில உங்களை பார்க்கல, உங்களோட உடன் பிறந்தவர்கள் அந்த நிலைமையில உங்களை பார்க்கல, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த நிலைமையில உங்களை பார்த்துருக்க மாட்டாங்க. யாருமே பார்க்காத ஒரு நிலைமை நம்மளுக்கு உண்டு. எல்லாருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் எந்த மனுஷனும் அறியாத ஒரு சீக்ரெட்டான ஒரு மிஸ்ட்ரியான ஒரு லைஃப் எல்லாருக்குமே இருக்கு. அதை இயேசு பார்த்திருக்கிறார். அங்கதான் உன்னை பார்த்தாரு. அவரு அங்கதான் உங்களை பார்த்தாரு.
இருதயம் உடைஞ்சி எல்லாராலும் ஏமாற்றப்பட்டு எல்லாராலும் துரோகத்தை அனுபவிச்சு மனம் குமரி இல்லத்தின் ஒரு மூலையில் அமர்ந்து நீ அழுது கொண்டு இருந்தாயே, அங்கே இயேசு உன்னை கண்டார். யாருமே பார்க்க கூடாது என்பதற்காக யாரும் இல்லாத ஒரு தனியான இடத்துல ஒரு வீட்டு மாடியில நின்று நீ அழுது கொண்டிருந்தாயே, அங்கே இயேசு உன்னை கண்டார். ஒருவேளை வீட்டில் அழுதா எல்லாருக்கும் தெரிஞ்சிடும்னு நடந்து வர வழியில ஒரு கையில ஹேண்ட் கர்ச்சிப் வச்சுட்டு நீ அழுதுகிட்டே நடந்து வந்து அங்க இயேசு உன்னை கண்டார். நண்பர்கள் மத்தியில நம்ம கலங்கி விடக்கூடாது என்பதற்காக தனிமையிலே ஒரு கழிவறையில கூட நின்று கூட நீங்க அழுதிருக்கலாம். இயேசு உங்களை எந்த இடத்துல கண்டார் என்றால், நீங்கள் உடைக்கப்பட்டு அழுது புலம்பி நிர்கதியாய் யாருமே இல்லை என்று தனித்து நீங்க அழுது நின்றீங்க பாருங்க. எல்லாராலும் ஏமாற்றப்பட்டு எல்லாராலும் துரோகத்தை அனுபவித்து எல்லாராலும் வஞ்சிக்கப்பட்டு இனி என் வாழ்க்கை மறுரூபமாகாது என்று சொல்லி எல்லாவற்றையும் இழந்து விட்டேன், இனி இழப்பதற்கு ஒன்றுமே இல்லை, ஆண்டவரை இழந்த, அபிஷேகத்தை இழந்த, கர்த்தர் கொடுத்த அதிகாரத்தை வரங்களை இழந்து ஆண்டவரே ஒன்றுமே இல்லாமலவனா ஒன்றுமே இல்லாதவளாய் நான் நிற்கிறேன் என்று நீ அழுதாயே, இயேசு அங்கே உன்னை கண்டார். இதை உணர்ந்து சொல்லுவோமா? என்னை கண்டீரே நன்றி ஐயா, கண்ணீர் துடைத்தீரே நன்றி. உணர்ந்து சொல்வோம், என்னை கண்டீரே நன்றி ஐயா, கண்ணீர் துடைத்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்கு தானே, இணையில்லா தேவன் உமக்கு தானே. அப்பாவை பார்த்து, இடைவிடா நன்றி உமக்கு தானே, இணையில்லா தேவன் உமக்கு தானே, இடைவிடா நன்றி உமக்கு தானே, இணையில்லா தேவன் உமக்கு தானே. தேடி வந்தீரே நன்றி ஐயா, தெரிந்து கொண்டீரே நன்றி ஐயா, தேடி வந்தீரே நன்றி ஐயா. நீங்க எங்க இருந்தீங்களோ அங்க தேடி வந்தார். நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்கு தானே, இணையில்லா தேவன் உமக்கு. அப்பாவை பார்த்து சொல்ல பழகுவோம், இடைவிடா நன்றி உமக்கு தானே, இணையில்லா தேவன் உமக்கு. சுகந்த வாசனை பலியாய் இடைவிடா நன்றி உமக்கு தானே, இணையில்லா தேவன் உமக்கு தானே, இடைவிடா நன்றி உமக்கு தானே, இணையில்லா தேவன் உமக்கு தானே. எல்லாம் நல்ல கரங்களை தட்டி அவரை உயர்த்துவோம். இடைவிடா நன்றி உமக்கு தானே, இணையில்லா தேவன் உமக்கு தானே. எல்லாம் ஒருமனப்பட்டு சொல்வோம், இடைவிடா நன்றி உமக்கு தானே, இணையில்லா தேவன் உமக்கு தானே. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எங்க வாழ்நாள் முழுவதும் இடைவிடாமல் நன்றி சொல்ல நாங்கள் பிரயாசப்படுகிறோம். கர்த்தருடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் துதிகளை எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நம்ம யாவரும் அமர்ந்து கொள்ளலாம்.